பயிற்சி 3.4ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குக. அதில் இது வந்து x² - 1/x² + x. இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், x² - 1ன்னு இருக்குது. அதாவது a² - b²ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலா வந்து a + b × a - b. இங்கே ஏங்கிற இடத்துல நமக்கு x இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா x + 1 × x - 1. அடுத்து பாருங்கள், இங்கே கீழே வந்து ரெண்டு இதுலையுமே எக்ஸை பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸுன்னு வரும். ஏன்னா x × x² ப்ளஸ் இங்கே எக்ஸை வெளியில் எடுத்ததுனால +1ன்னு வரும். இப்போது ரெண்டுலையுமே பொதுவாக மேலேயும் கீழேயும் பொதுவாக x + 1 இருக்கா? இப்போ இது வந்து கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ ஆன்சர் வந்து x - 1/x. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், x² - 11x + 18/x² - 4x + 4. இப்போ இதை காரணிப்படுத்தணும். முன்னாடி ஒன்றும் இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம். 1ஐயும் 18ஐயும் பெருக்குனா நமக்கு 18ன்னு கிடைக்கும். 2 காரணி எடுக்கணும், 2 பெருக்குனா 18 கிடைக்கணும், கூட்டுனா -11ன்னு வரணும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. அப்போது ரெண்டுலேயுமே மைனஸ் சிம்பிள் வரணும். ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் இருந்தால் தான் பெருக்கும்போது நமக்கு ப்ளஸில் வரும். 9 2 18 -9 × -2னா நமக்கு +18ன்னு வரும். அடுத்து -9 + -2னா கூட்டுனா -11. இப்போ நம்ம எடுக்க வேண்டிய காரணி வந்து -9 -2. இங்கே முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிறதுனால நம்ம டைரெக்டாக x - 9 × x - 2ன்னு போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், இங்கே ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம். 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4 + 4. இங்கே -4ன்னு இருக்குது. அப்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து ரெண்டுமே மைனஸில் தான் வரும். 2 4 -2 × -2 +4. அதே இது -2 + -2னா கூட்டுனா -4ன்னு வரும். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து -2 -2. இப்போ x - 2 × x - 2. இப்போ இந்த ரெண்டு இதுலேயுமே x - 2 பொதுவாக இருக்குது, கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ ஆன்சர் வந்து x - 9/x - 2. ஃபார்முலாலாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட முடியும். அடுத்த சம் பாருங்கள், 9x² + 81x / x³ + 8x² - 9x. இப்போ இதை பாருங்கள், இதிலேருந்து 9xஐ பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? 9xஐ வெளியில் எடுத்தோம்னா இந்த இடத்துல x இருக்கும், ப்ளஸ் 9xஐ வெளியில் எடுத்துட்டோம். 81x/9xன்னு போட்டால் x கேன்சல் ஆயிரும். 9 9 9 81. அப்போ 9ன்னு வரும். 9x ப்ராக்கெட்டுக்குள்ளே x + 9 இதில் பாருங்கள், எல்லா இதிலையும் எக்ஸை பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா x² + 8x - 9. அடுத்து பாருங்கள், இதை காரணிப்படுத்தணும். இங்கே ஒன்று முன்னாடி ஒன்றும் இல்லை, அப்போ ஒன்று இருக்கதா அர்த்தம். 1ஐயும் -9ஐயும் பெருக்குனா -9. இப்போ நம்ம 2 காரணி எடுக்கணும். அதை பெருக்குனா -9 வரணும், கூட்டுனா +8 வரணும். இப்போ ஒரு இதில் மைனஸ் சிம்பிள் வரும். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள் வரும். 9 இப்போது பெரிய நம்பரில் தான் ப்ளஸ் இருக்குது. இப்போ சின்ன நம்பரில் மைனஸ் போட்டோம்னா 9ஐயும் -1ஐயும் பெருக்குனா -9. இதே இது -1 + 9னா நமக்கு +8 கிடைக்கும். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து -1 அடுத்து 9. 9x × x + 9 மேலே இருக்கிறது அப்படியே எழுதிடும். இங்கே ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்கா, அதை எழுதிடணும். எக்ஸை எழுதிட்டு அடுத்து இதை காரணிப்படுத்தினா அப்படின்னா நமக்கு x - 1 × x + 9ன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்கள், இந்த x + 9ம் இந்த x + 9ம் கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். நமக்கு வர்ற மதிப்பு வந்து 9/x - 1ன்னு வரும். அடுத்து பாருங்கள், 4வது p² - 3p - 40/2p³ - 24p² + 64p. இப்போ பாருங்கள், இதை காரணிப்படுத்தணும். -40
இங்கே பெருக்குனா நமக்கு -40ன்னு வரணும், கூட்டுனா நமக்கு -3ன்னு கிடைக்கணும். இப்போ 40னா 2ஆல் போட்டோம்னா 2 4 0, 2ஆல் போட்டோம்னா 1 2 0, 2ஆல் போட்டோம்னா 2 10. இரண்டு 4 4 2 8, 8 × 5 நமக்கு 40. ஒரு இதில் மைனஸ் சிம்பிள் வரணும். இங்கே பாருங்கள் இங்கே -3ன்னு இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் போடணும். -8 + 5னா நமக்கு -3ன்னு கிடைக்கும். அப்போ இதோட காரணிகளை எப்படி எழுதுவோம்? p - 8 × p + 5. நான் -8ம் 5ம் தான் எடுக்கணும். அடுத்து பாருங்கள் டிவைடட் பை இந்த இதில் 2pங்கிறத பொதுவாக நம்ம வெளியில் எடுக்கலாம். 2pயை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து p² இருக்கும். அடுத்து -2 வெளியில் எடுத்துருக்கோம். அப்போ 12, ஒரு pயை எடுத்துட்டோம். அப்போ இங்கே p + 32ன்னு வரும். ஏன்னா pயை எடுத்தாச்சு. அடுத்து 64/2னா 32ன்னு கிடைக்கும். அடுத்து இதை காரணிப்படுத்தணும். p² - 12p + 32. இப்போ 32 காரணிப்படுத்தும் போது நமக்கு 2 காரணி எடுக்கணும். பெருக்குனா 32 வரணும், கூட்டுனா -12 வரும். இப்போது ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் வரணும். ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் வரும்போது மட்டும்தான் பெருக்குனா +32ன்னு வரும். அடுத்து கூட்டுறதுல வந்து -12ன்னு வரும். 32 காரணிப்படுத்தணும். 2ஆல் போட்டோம்னா 1 2 2, மிச்சம் 1 6 2 12, 2ஆல் போட்டோம்னா 2 2 16, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 4 2 8, 2ஆல் போட்டோம்னா 7 2 4. இப்போ 5 தடவை 2 வருமா? 4 8 32, -4 × -8னா நமக்கு +32. இதே இது -4 + -8னா இதை கூட்டினா -12ன்னு கிடைக்குமா? இப்போ ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை அப்படியே எழுதுருவோம். p - 8 × p + 5 டிவைடட் பை இந்த 2p ஏற்கனவே இருக்கிறத எழுதிடுவோம். அடுத்து இதை காரணிப்படுத்தும் போது -4 -8, p - 4 × p - 8. இங்கே முன்னாடி ஒரு நம்பர் இல்லாததுனால நம்ம டேரெக்டாக எழுதிட்டோம். இல்லாட்டி நம்ம செஞ்சு பார்த்து எழுதணும். இப்போ பாருங்கள், இங்கே p - 8 இருக்குது, இங்கேயும் p - 8 இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து நம்ம மீதி உள்ளதை அப்படியே எழுதலாம். p + 5/2p × p - 4. இப்போது ஆன்சர் வந்து இதுதான். சப்போஸ் இங்கே மேலே ஏதாவது 2 அந்த மாதிரி இருந்ததுன்னா 2 கேன்சல் பண்ணுவோம். இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அப்படியே விட்டுருவோம். அடுத்து 2வது பாருங்கள். கீழ்கண்ட கோவைகளுக்கு விலக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்க. ஃபஸ்ட்டு இது வந்து y/y² - 25. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² - b²ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஏன்னா 25 வந்து 5² எழுதலாமா? அப்போ நமக்கு ஃபார்முலா என்னது? a + b × a - b. ஏங்கிற இடத்துல y இருக்குது, bங்கிற இடத்துல 5ன்னு இருக்குது. அப்போ y/, இந்த y² - 25, அதாவது y² - 5² வரும். இது அந்த ஃபார்முலா படி போட்டோம்னா y + 5 × y - 5. விலக்கப்பட்ட மதிப்புகள்னால் = 0ன்னு போட்டு எழுதணும். y + 5 = 0, y - 5 = 0. இப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்கும்? ஒன்று வந்து -5 கிடைக்கும், இன்னொன்று வந்து y = 5ன்னு கிடைக்கும். அப்போ இதோட விலக்கப்பட்ட மதிப்புகள் வந்து -5, 5. அடுத்து 2வது பாருங்கள். t/t² - 5t + 6. இப்போ 6 எடுத்து 2 காரணி கண்டுபிடிக்கணும். அது பெருக்குனா +6 வரணும், கூட்டுனா -5. இங்கே மைனஸ் சிம்பிள் வந்துருச்சு, இங்கே ப்ளஸ்ஸு. இப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்கும். 3 6. இப்போ மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 3 6. இதே இது கூட்டுனா -2 + -3னா -5. அப்போ நம்ம எடுக்க வேண்டியது -2 -3. இப்போ t/t - 2 × t - 3. இப்போ விலக்கப்பட்ட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஏதாவது சுருக்க முடியும்னா சுருக்கிக்கலாம். இங்கே எதுவும் அடிக்க முடியாது. அப்போ t - 2 = 0. இப்போ டீயோட மதிப்பு 2ன்னு கிடைக்கும். அடுத்து t - 3 = 0. அப்போ டீயோட மதிப்பு +3ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு விலக்கப்பட்ட மதிப்புகள் வந்து 2, 3. அடுத்து 3வது பாருங்கள். x² + 6x + 8 டிவைடட் பை x² + x - 2.
இங்கே 8 இருக்கா, காரணிப்படுத்தணும். கடைசி 8 இருக்குது, முன்னாடி ஒன்றும் இல்லை. இப்போ 8 2 காரணி எடுக்கணும். நம்ம பெருக்குனா 8 கிடைக்கணும், கூட்டுனா 6 கிடைக்கணும். 4 2 8. இது எது கூட்டுனா 4 + 2 6. அப்போ நம்ம எடுக்க வேண்டியது 4 2. இங்கே முன்னாடி ஒன்றும் இல்லைங்கிறதுனால அப்படியே போட்டுடலாம். x + 4 × x + 2 டிவைடட் பை இங்கே x² + x - 2 -2. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, பெருக்கல்னா -2ன்னு இருக்குது. 2 2 ப்ளஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, சின்ன நம்பருக்கு மைனஸ். இப்போ பெருக்குங்க. -1 × 2 -2. இதே இது -1 + 2னா கூட்டுனா +1ன்னு வரும். இப்போ நம்ம எடுக்க வேண்டியது -1 + 2. x -1 × x + 2. இப்போ இந்த x + 2 இந்த x + 2 கேன்சல் ஆயிரும். x + 4/x - 1ன்னு வரும். இப்போ விளக்கப்பட்ட மதிப்பு கண்டுபிடிக்கணும். கீழே உள்ளதை எடுப்போம். x - 1 = 0. இப்போ x வந்து 1. இப்போ 1ன்னு போட்டால் தானே இந்த இடத்துல 0 போட முடியும். அப்போ வரையறுக்க முடியாது. அப்போ இதோட விளக்கப்பட்ட மதிப்பு வந்து 1. அடுத்த சம் பாருங்கள். x³ - 27/x³ + x² - 6x. இதை நம்ம எப்படி எழுதலாம்? x³ - 27 வந்து 3³ எழுதுவோமா? பை இங்கே வந்து எக்ஸை வந்து பொதுவாக வெளியில் எடுப்போம். எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா x² + x - 6ன்னு வரும். அடுத்து பாருங்கள். இது வந்து a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a - b x - 3 × x² + x - a - b × a² + ab + b². இப்போ x² + abனா 3x + b²னா 9. 3 9 பை இதை காரணிப்படுத்தணும். -6ன்னு இருக்குது. இப்போ பெருக்குனா -6 வரணும், கூட்டுனா 1 வரும். 3 2 6. பெரிய நம்பருக்கு தான் ப்ளஸ்ஸு. இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ 3 + -2னா 1. அப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து +3 -2. ஏற்கனவே இருக்க எக்ஸை போட்டுருவோம். x + 3 × x - 2. இப்போ பாருங்கள், எதுவுமே பொதுவாக அடிக்க முடியாது. இப்போது நம்ம இதை அப்படியே எடுத்து =0ன்னு போடுவோம். x = 0, x + 3 = 0. இப்போ x - 2 = 0. இப்போ இங்கே வந்து எக்ஸுக்கு 0 தான். இதுக்கு வந்து எக்ஸுக்கு வந்து -3ன்னு மாறும். இங்கே வந்து எக்ஸுக்கு வந்து 2ன்னு வரும். அப்போ விளக்கப்பட்ட மதிப்பு வந்து 0, -3, 2. இப்போ சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை செஞ்சு பாருங்கள். ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் சம்ஸ் எல்லாம் செய்ய முடியும். அப்போங்கும்போது ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க.